வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரமா அப்படியே மழுமந்திரப்படுற அனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் திருமணம் ஒரு வழியா நேத்து முடிவடைந்து விட்டது. பல விமர்சனங்கள் நிறைய தரப்புல இருந்து வந்து இந்த திருமணத்தை நோக்கி வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சங்கி கூட்டம் ஒட்டுமொத்தமா இந்த திருமணத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க நிறைய சொத்து வச்சிருக்கிறாங்க, அவங்க பணக்காரங்க, அதனால பணக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க கிராண்டா கல்யாணம் நடத்துறாங்க. இதுல உங்களுக்கு என்ன எரியுது? உங்களுக்கு ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்? அப்படின்னு கேட்டு நெறைய பேர் நம்மள திட்டியும் பதிவுகள் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். இந்த கல்யாணத்தையொட்டி சில விஷயங்கள வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல நேத்து வைரல் ஆயிட்டு இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதா அம்பானியுடைய சாரி. நீதா அம்பானியுடைய சாரியில இவங்க காயத்ரி மந்திரத்த அப்படியே முழுமையா வந்து இம்ப்ரிண்ட் பண்ணி, எம்ப்ராஸ் பண்ணி ஒரு டிசைனர் சாரிய வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாரிய கட்டிக்கிட்டு இவங்க காலால அந்த சாரிய அட்ஜஸ்ட் பண்றதும், அத வந்து சரி செய்யற வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. உடனே இன்னொரு தரப்பினர் வந்து பல விமர்சனங்கள வந்து எழுப்புனாங்க. சாதாரணமா யாராவது ஒரு கடவுள் படம் போட்ட ஒரு புடவைய கட்டிட்டு வந்தாலே விமர்சனம் செய்யக்கூடிய சங்கிகள், "ஐயையோ! இந்து மதத்த புண்படுத்திட்டாங்களே!" அப்படின்னு கதறக்கூடிய சங்கிகள், நீதா அம்பானி இப்படி காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு மந்திரம் அப்படின்னு ஹிந்து மதத்தினர் நம்பக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்த சாரியில எம்பாஸ் பண்ணி இப்படி காலால இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உங்க கலாச்சாரத்த புண்படுத்தலையா? இதெல்லாம் உங்க இந்து மதத்த புண்படுத்தலையா? அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதே மாரி மணமகள் ராதிகா மர்ச்சன்ட்டுடைய ஆடையிலயும் பாத்தீங்கன்னா, ஹிந்து தேவி தேவதாக்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு, பிரிண்ட் எல்லாம் போட்டு, எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணி, ரொம்ப கிராண்டா ஆடைய வடிவமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஹிந்து மதத்த, ஹிந்து சென்டிமெண்ட்ட புண்படுத்தலையா? அப்போ பணக்காரங்க எது செஞ்சாலும், அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் எது செஞ்சாலும், அது ஹிந்து மதத்தை புண்படுத்தாதா? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து சமூக வலைதளங்கள்ல எழுப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த நடிகர் கூட்டம், ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி, ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி, ஒட்டுமொத்த கார்ப்பரேட் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாருமே வந்து பிகேசில அந்த ஜியோ கன்வென்ஷன் சென்டர்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஊர்ல இருந்தும் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிருந்தாங்க. அதுவும் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் திருமணத்துல ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் சூர்யா ஜோதிகா போனதும், அட்லி தன்னுடைய மனைவியோட போனதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அட்லியுடைய மனைவியுடைய ஆடை. அவங்க வந்து அணிந்திருந்த அந்த ஆடையில மேல அந்த பிளவுஸ்ல வந்து பின்னால பார்த்தீங்கன்னா, அனந்த் பிரிகேட், அனந்துடைய படை அப்படிங்கிற வரி வாசகங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இத அட்லி போட்டோகிராஃபர்ஸ்க்கு டிஸ்ப்ளே பண்ற மாரியான ஒரு போட்டோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த போட்டோவுக்கு பெருகிட்டு வருது. அதாவது அட்லி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அவர் எடுத்த ஜவான் அப்படிங்கிற திரைப்படத்த கூட பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஷாட்டே எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கார்ப்பரேட்டுகள், அரசியல்வாதிகளோட சேர்ந்து ஏழை எளிய மக்கள சுரண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய தீமே. ஓப்பனிங் சீக்வென்ஸே அவர் அப்படிதான் அமைச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட நெறைய புள்ளி விவரங்களா சொல்லி, "இவ்வளவு பணத்த நீங்க ஆட்டைய போட்டிருக்கீங்க. இந்த பணத்தெல்லாம் திருப்பி குடுத்தா தான் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பயணிகளை எல்லாம் நாங்க வந்து விடுவிப்போம்." அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனிங் சீக்வென்ஸ அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாரு. இந்த படம் பூராவே இதுதான் தீம். கார்ப்பரேட்டுகளும், அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஏழை எளிய மக்களை எப்படி சுரண்ட்றாங்க, அவங்க எதிர்காலத்தை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கடுமையா வந்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்துக்கு நெறைய வரவேற்பு வந்தது. ஷாருக் கான் பாருங்க, தைரியமா இதெல்லாம் பேசுறாரு. இந்த அரசாங்கத்துக்கு பயப்படாம ஷாருக் கான் தைரியமா இந்த விஷயங்கள்லாம் பேசுறாருன்னு ஒரு பக்கம் ஷாருக் கானுக்கு பாராட்டுனா, இன்னொரு பக்கம் அட்லி பாருங்க எவ்வளவு தைரியமா ஆளும் பாஜகவை எதிர்த்து படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விதத்துல அட்லிக்கு பாராட்டுகள் குவிந்தது. ஆனா இந்த 2த்தையுமே பொய்யாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஷாருக் கானும், இன்னொரு பக்கம் அட்லியும் போய் இந்த வெட்டிங்ல கலந்துகிட்டு, அவங்க கார்ப்பரேட்டுகளோட சேர்ந்து இவங்களும் கூத்தடிச்ச வீடியோஸ் வெளியில வந்த உடனே இந்த விமர்சனங்கள் கடுமையாக ஆரம்பிச்சது. எப்படி உங்களால ஒரு பக்கம் உங்களுடைய வருமானத்துக்காக, உங்களுடைய வசூலுக்காக மக்களுடைய உணர்வுகளை வந்து தூண்டி விடுற மாரி படத்த மட்டும் எடுத்துட்டு, அந்த படத்துல இருக்கிறதுக்கு நேர் எதிராக அதே கார்ப்பரேட்டுகளுக்கு போய் மறுவாசல் செய்யறதுக்கு உங்களால எப்படி முடியுது? எப்படி உங்களால இந்த நிகழ்வுகள்ல வந்து கலந்துக்க முடிஞ்சது? அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அட்லியை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே மாரி சூர்யாவை நோக்கியும் இந்த கேள்விகள் எழுகிறது. உங்களோட படத்துல மட்டும் தான் நீங்க வந்து உபதேசம் பண்ணுவீங்களா? உங்களுடைய படங்கள்ல இது போன்ற கார்ப்பரேட்டுகள வந்து வில்லனா சித்தரிக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க எப்படி நிஜ வாழ்க்கையில போய் அவங்களோட இந்த மாரி ஒண்ணோட ஒண்ணா சிரிச்சு சந்தோஷமா போஸ் குடுக்க முடியுது? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தலையா?
அப்படிங்கிற கேள்விகளையும் இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நியாயமான கேள்விகள் தானே. சினிமால உங்களுக்கு வருமானம் வரணும், மக்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரணும், நாம ஒரு நல்ல நடிகரா அறியப்படணும், மக்களோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா, மக்களை என்ன விஷயங்கள் பாதிக்குதோ அத பத்தி நாம பேசணும் அப்படின்னு நினைச்சு நீங்க படம் எடுக்கிறவங்க, ஓரளவுக்கு லைஃப்லயும் அந்த வேல்யூஸ நீங்க பின்பற்றணும்ல. அததானே மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அதுக்கு நேர் எதிராக நீங்க செயல்படும் பொழுது, "வண்டு மேல இருக்கிற கொண்ட தெரியுது பாரு" அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய விருப்பம், சலிப்பும் அதிகமாகத்தானே செய்யும். அதனால தான் நடிகர்களா இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது, மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு சிரஞ்சீவி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் வரைக்கும், நீங்க படத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிஜ வாழ்க்கையில பின்பற்றுறீங்களா? அப்படிங்கிறத தான் மக்கள் பார்க்குறாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்ப மக்களுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்றது, ரியாலிட்டிய ஒட்டி படம் எடுக்கிறேன்னு சொல்றது, சமூக அவலங்களை என் படம் மூலமா நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு, இந்த சமூக அவலங்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறவங்களோட போய் கை குலுக்கி, அவங்களோட நின்னு சிரிச்சு சந்தோஷமா நீங்க போஸ் குடுத்தீங்கன்னா, மக்கள் உங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, இந்த நடிகர் பட்டாளத்தெல்லாம் விட்டுருங்க. இது எல்லாத்தையும் விட நம்ம உலகமகா நடிகர், நான் பயாலாஜிக்கல் அவதாரம், விஸ்வகுரு பிரதமர் மோடி அவர்கள் நேத்து போய் கல்யாணத்த அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. 1 வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள சந்திச்சு ஒரு வார்த்தை ஆறுதல் அவரால சொல்ல முடியல. தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ அப்பாவிகள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. ஒரு எட்டு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியல. பரீட்சா பே சர்ச்சான்னு எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னலாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு அவ்ளோ அட்வைஸ் பண்றீங்க. இன்னைக்கு இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலயும் முறைகேடு நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு தேர்வுகள் ரத்து செய்யப்படுது, இல்ல கேன்சல் பண்ணப்படுது, போஸ்ட்போன் பண்ணப்படுது. எதிர்காலமே கேள்விக்குறியா இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நேரடியா அவங்கள சந்திச்சோ, இல்ல ஒரு காணொளி மூலமாவோ, "கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம். இது எல்லாத்தையும் நாங்க சரி செய்கிறோம்." அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பிரதமரால சொல்ல முடியல. இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணி, ஒரு தியாகி அப்படிங்கிற பட்டம் கூட இல்லாம, காம்பன்சேஷன் கூட இல்லாம, எத்தனையோ அக்னிவீரோட குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தெருவுல நின்னுட்டு இருக்கு. அப்படிப்பட்டவருக்கெல்லாம் இந்த பிரதமரால எந்த ஆறுதலும் சொல்ல முடியல. ஆனா அனந்த் அம்பானி கல்யாணத்துக்கு நேர்ல போய் அவங்கள வாழ்த்துறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. அப்ப இது யாருக்கான அரசு? ஏழை எளிய மக்களுக்கான அரசா? இல்ல கார்ப்பரேட் கைக்கூலி அரசா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாணத்துக்கு மட்டும் 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்களா? ப்ரீ வெட்டிங் ஈவென்ட் எல்லாம் விட்டுருங்க. 2 ப்ரீ வெட்டிங் ஈவென்ட் நடத்துனாங்க. அதுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணாங்க. அந்த க்ரூஸ்ன்னு ஒரு கப்பல்ல கூட்டிட்டு போய் அதுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணாங்க. இந்த படங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஜெனரேஷன்லாம் இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த அளவுக்கு இந்த படங்கள் இம்ப்ரெஸ் பண்ணும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன படங்கள் வேணுமோ அத மட்டும் தான் அவங்க வெளியிடுறாங்க. நீங்க என்னத்த பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அத மட்டும் தான் அவங்க வெளியிடுறாங்க. ஒரு க்ரூயிஸ் ஷிப்ப எடுத்துக்கிட்டு எல்லாரும் பிரைவேட் பார்ட்டி பண்ண போனாங்களே, அந்த படங்கள் ஏதாவது சமூக வலைதளங்கள்ல வெளியில வந்ததா? அது பொதுமக்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துச்சுன்னு இத்தாலிய அரசு அவ்ளோ கண்டனம் தெரிவிச்சு, இத்தாலிய மக்கள் அவ்ளோ கண்டனம் தெரிவிச்சாங்களே, அதெல்லாம் ஏதாவது மீடியால வந்துச்சா? ஆனா, இங்க நடக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன்ஸ் தான் இன்னைக்கு எல்லா போதி மீடியாலும் வருது. ஏன்னா 70% மீடியா அம்பானி ஓன் பண்றாரு. மீதி அதானி கையில இருக்கு. அப்ப அவங்களும் இத மட்டும் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட்ல போட்டு காட்டுவாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள பத்தி எந்த கவலையும் இல்லாத, எந்த புரிதலும் இல்லாத யங்கர் ஜெனரேஷன் வாய பொளந்துட்டு இத பார்த்துட்டு இருப்பாங்க. ஐய்யயோ! பாருங்க அனன்யா பாண்டே என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க. மாதுரி தீக்ஷித் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆடைய பாருங்க, இவங்களுடைய நகைய பாருங்க அப்படின்ட்டு வாய பொளந்துட்டு இந்த வீடியோவ பார்த்து உங்க நேரத்த தயவு செஞ்சு விரயம் பண்ணாதீங்க. இந்த 5000 கோடி அப்படிங்கிறது அம்பானியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்புல வெறும் 0.5% வெறும் 0.5%. அவங்களுக்கு இது வெறும் ஒரு நிகழ்வு தான்.
ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் ஏதோ இந்தியா விஸ்வகுரு ஆனா மாதிரியும், ஏதோ ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் நடக்கிற மாதிரியும், இதனால இந்திய நாட்டுக்கு அப்படியே ஒரு பெருமை தேடி தந்தா மாதிரியும், இவங்க சமூக வலைதளங்கள அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அம்பானிக்கோ, அதானிக்கோ இந்த நாட்டு மக்கள பத்தி கவலை இருந்ததுன்னா, இவங்க நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க யாரு விமர்சனம் வைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எங்க கல்யாணம் செலிப்ரேட் பண்ணுங்க. எங்களுக்கு அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா, ஒரு 0.5% உங்க சொத்துல 5,000 கோடி செலவு பண்ணி உங்களால ஒரு கல்யாணம் பண்ண முடியுதுன்னா, எத்தன பல்லாயிரம் கோடிய செலவு பண்ணி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய தலையெழுத்த மாத்துறதுக்கு உங்களால முடியும்? அத ஏன் நீங்க பண்ணக்கூடாது? இந்த கல்யாணத்தையே வேறு விதமா கொண்டாடி இருக்கலாமே! யோசிச்சு பாருங்களேன். இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 67,00,000 குழந்தைகள் ஒரு வேள சாப்பாடு கூட இல்லாம 0 ஃபுட் சில்ட்ரனா இருக்கிறாங்க. நான் சொல்லல, தரவுகள் சொல்லுது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வேள நல்ல வயிறார சாப்பாடு போட்டுருக்கலாம்ல. இன்னைக்கே நாட்டுடைய ஜிடிபில 1, 1,50% கூட நம்ம கல்விக்காகவோ, இல்ல மருத்துவத்துக்காகவோ செலவு பண்றதில்ல. இந்த 5,000 கோடியில எத்தனையோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல டாக்டர்ஸ் இல்ல, போதுமான வசதிகள் இல்லாம ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் மேம்படுத்தி இருக்கலாமே. பேரே வைங்கங்கிறேன் நானு. அனந்த் ராதிகா பிரைமரி ஹெல்த் சென்டர்னு பேரு வைங்கயா. இல்ல அனந்த் ராதிகா பிரைமரி ஸ்கூல்னே பேரு வைங்கயா. தப்பே கிடையாது. நல்லது பண்ணுங்க. அதுல நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அத பண்ணலாமே. இப்படி 5,000 கோடி செலவு பண்ணி கடைசியில அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல்ல போகுது. ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது என்ன? என்கிட்ட இவ்ளோ சொத்து இருக்கு. இது என்னோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஒரு மீடியமா? 2 உள்ளங்கள் ஆத்மார்த்தமா ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கும் பொழுது, அத சுத்தி ஒரு 4 நல்ல பேரு நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க நல்லா பயணிக்கணும் அப்படின்னு வாழ்த்துறது அவ்வளவுதாங்க கல்யாணம். அந்த உணர்வுக்கு தான் மதிப்பு குடுக்கணும். அத விட்டுட்டு, இது எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கிறீங்க? இத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்கு சொத்து இருக்கு. அவர் கல்யாணம் பண்றாரு அப்படிங்கிறேன்னு. நாளைக்கு இதே பாணியை மற்ற கார்ப்பரேட்டும் ஃபாலோ பண்ணுவான். இன்னைக்கு அம்பானி பண்ணத நாளைக்கு அதானி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதானி பண்றத வேற ஒரு கார்ப்பரேட், வேற ஒரு செல்வந்தர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு குஜராத்ல, மகாராஷ்டிரால நடக்கிறது தமிழ்நாட்டில நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட குடும்பத்துடைய திருமண நிகழ்வுக்காக ஒரு லோக்கல் டிஃபென்ஸ் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துறாங்க. பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் வந்து பொருளாதாரத்துக்கு பேர் போன ஒரு இடம். பல முக்கியமான கம்பெனிகள் அங்க இருக்கு. பல பேர் அங்க வேலை செய்றாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் லீவ் குடுத்து 1 வீக் வொர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க. அந்த ஏரியாக்குள்ளயே, அந்த விசினிட்டிக்குள்ளயே நீங்க என்டர் பண்ண முடியாது. உங்களுடைய ஆபீஸ் நீங்க சொந்தமா நீங்க ஓன் பண்ற ஆபீஸ் அந்த விசினிட்டில இருந்தா கூட, ஒண்ணு நீங்க அம்பானிக்கு சொந்தக்காரனா இருக்கணும். இல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கணும். இல்லன்னா அந்த விசினிட்டிலயே நீங்க என்டர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட செலவுல. ஒரு வாரத்துக்கு டிராபிக்லாம் ரீரூட் பண்றாங்க மும்பை கார்ப்பரேஷன். ஒரு தனிப்பட்ட நபரின் கல்யாணத்துக்காக ஒரு அரசாங்கம் இறங்கி முறவாசல் செஞ்சுட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பான முன்னுதாரணம். இன்னைக்கு அம்பானிக்கு நடக்கிறது நாளைக்கு வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விவிஐபி செல்வந்தர்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்த 90கள்ல நம்ம பார்க்கலையா? அப்பவும் இதே மாரி தானே தமிழக மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு கல்யாணத்தினால ஒரு ஆட்சி மாற்றமே வந்தது. பார்த்துட்டு தானே இருந்தோம். இன்னைக்கு மீண்டும் இது போன்ற ஒரு தவறான உதாரணங்கள இன்னைக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுல இருக்கிற 140 கோடி மக்கள்ல 80 கோடி பேர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எவ்வளவு உண்மை பாருங்க. இங்க 2 இந்தியாக்கள் இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கான இந்தியா உண்மையிலேயே அமிர்த்கால் இந்தியா தான். ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே செல்வ செழிப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு இந்தியா இருக்கு இல்லையா?
அந்த இந்தியாவை வெளி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் காட்டவே காட்டாது. ஏன்னா அப்படிப்பட்ட இந்தியா மிகவும் பின்தங்கி இருக்கிறது. உண்மையிலேயே ராகுல் காந்தி அப்ரிஷியேட் பண்ணணும். நேரடியா போய் அம்பானிகள் இன்வைட் பண்ணாலும் அவர் அந்த திருமணத்துக்கு போகல. அதை விட்டுட்டு எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையில இருக்கிறாவோ அங்கெல்லாம் போய் அவங்களோட மக்களா நின்று ஆறுதல் சொல்ற. மணிப்பூருக்கு போய் நின்று பிரதமருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார், தயவு செஞ்சு வாங்க மணிப்பூருக்கு. இதோட நான் 3 தடவை வந்துட்டேன், நீங்க ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல, தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வைக்கிறேன். இன்னைக்கு ஜனங்களின் நாயகன், ஜனநாயக் அப்படின்னு கூப்பிடுறாங்க ராகுல் காந்தி. இது போன்ற தலைவர்கள் தான் நமக்கு தேவை. இந்த சங்கி கூட்டம் மாதிரி கார்ப்பரேட் கைக்கூலிகள் இல்லை. எப்படியோ ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை அவங்க நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இதனால நமக்கு ஏதாவது கால நோக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி சொன்ன 2 இந்தியாக்களை பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.